Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம குக்கு வித் கோமாலியில் கனி ஸ்பெஷலாக வந்து ஸ்டஃப்டு பிரெட் பால்ஸ் வித் ரபடி தாங்க பார்க்க போகிறோம். இது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக அண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரபடி செய்ய போகிறோங்க. அது வந்து நம்ம மலாய் மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு வானலில் 1 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா பொங்கி வரட்டும். நம்ம பால்கோவாலாம் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி நல்லா ஆடையை எடுத்து விட்டு நல்லா திக்காக காய்ச்சணும். ஃபஸ்ட்டு நல்லா பொங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வர்ற ஆடை இருக்குங்க இல்லையா, அதை வந்து நல்லா எடுத்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்போ ஆடை வந்து நல்லா படர்ந்து வரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா படர்ந்து வரும். இதை நல்லா சைடில் எல்லாத்துலேயுமே நல்லா எடுத்து விட்டு அந்த பாலோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த போல் நம்ம ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் கிட்ட பண்ணினா நமக்கு பால் நல்லா திக்காகி நல்லா கோவா செய்கிற மாதிரி நல்ல ரபடியாக கிடைக்கும். நல்லா மலாய் டேஸ்ட்டுக்கு இருக்கும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் 50% கிட்ட நம்ம குக் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா ஆடை படர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நல்லா எடுத்து விட்டு நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ இதோட சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு சர்க்கரை டேஸ்ட் கம்மியாக வேணும் ஸ்வீட் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் கலர் கொடுக்கும். இது ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும் நமக்கு. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. குங்குமப்பூலாம் சேர்த்தது நல்ல கலர் கொடுத்துருக்கு. இதோட நல்லா ஃபைனாக நறுக்கின பாதாம், பிஸ்தா, முந்திரி, நட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட ரபடி அதாவது மலாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுதான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்குறதுங்க. அடுத்தது நம்ம வந்து சுகர் சிரப் பண்ணிடலாம். அது எதுக்காகனா நம்ம பிரெட் பால்ஸ் வந்து டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக சுகர் சிரப் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு வானல் வச்சுருக்கோம். 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1லேருந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இது வந்து நம்ம குலாப் ஜாமுனுக்கு எப்படி சுகர் சிரப் பண்ணுவோமோ அதே மெத்தட் தாங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். இதுக்கு பாகுபதம் அப்படின்றதுலாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் பிரெட் பால்ஸ் போட்டு நம்ம டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப யூனிக் ஸ்டைலாகவும் இருந்துச்சு. இப்போ சக்கரை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இங்கே 10 நிமிஷம் சக்கரை பாகு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. பாருங்கள், 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பிரெட் பால்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு இங்கே ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஓரங்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். நடுவில் உள்ள பகுதியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 8 பிரெட் எடுத்துக்கிட்டோன்னா நம்ம 6லேருந்து 7 உருண்டை கிட்ட செய்யலாம். இதுலேயே 2 மெத்தடில் நீங்கள் செய்யலாம். பிரெட்டை வந்து பவுடர் பண்ணி நல்லா உருண்டையாக பண்ணிக்கலாம். இல்லை பிரெட்டை வந்து பாலில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து நடுவில் ஏதோ ஸ்டஃபிங் வச்சு உருண்டையாக கூட பிடிச்சிக்கலாம். இப்போ ஓரத்தெல்லாம் கட் பண்ண பிரெட்டை எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் 2-3 பிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதோட நல்லா காய்ச்சின பால், வெதுவெதுப்பான பால் வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இவ்வளோதான்றது இல்லை, இது வந்து நல்லா ஒரு மாவு மாதிரி பசஞ்சு எடுக்கணும். அதுக்கு எவ்வளோ பால் தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போதுமானதாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து ஸ்டஃபிங்க்கு ஃப்ரூட்ஸும் நட்ஸும் எடுத்திருக்கேன். அதாவது பனானாவையும் கிரேப்ஸையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அண்ட் மிக்சடு நட்ஸு வந்து பொடியாக கட் பண்ணது எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. அதாவது மீடியம் சைஸாக போதும். ரொம்ப பெருசாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்காது. மீடியம் சைஸ் உருண்டையாக இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. நடுவில் லைட்டாக ஒரு கையில் விரலால் ஹோல் போட்டு விட்டுட்டு நடுவில் ஸ்டஃபிங்க்கு ஃப்ரூட்ஸு நட்ஸு இல்லை இதுலேயே நீங்கள் சாக்லேட் கூட வச்சு கொடுக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நம்ம விருப்பப்பட்டது மாதிரி செஞ்சுக்கலாங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த டோவை வச்சு நல்லா மூடி விட்டு கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து மறுபடியும் நம்ம உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உருண்டையாக பிடிங்க. பாருங்கள், நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே போல் நட்ஸ் வச்சும் நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க.
அதுக்கும் இதே போல் தாங்க நம்ம உருண்டையாக பிடிச்சி லைட்டாக கையால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நட்ஸை நடுவில் வச்சுட்டு மேலே நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கணும். இதே போல் நமக்கு என்ன வேணுமோ ஸ்டஃபிங் வந்து நம்ம அது மாதிரியே வச்சு பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா உருண்டையும். இப்போ எல்லா உருண்டையும் பிடிச்சி எடுத்தாச்சு. மொத்தம் எனக்கு 6 உருண்டை கிட்ட வந்திருக்கு. இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சிடலாம். இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. சூடானதும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த உருண்டையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி அடித்து நல்லா கலர் கொடுத்து வந்துருச்சு. நல்லா வெந்தும் வந்துருச்சு. இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ இங்கே சுகர் சிரப் வந்து நல்லா வெதுப்பாக இருக்குது. அதில் இந்த உருண்டைகள் நம்ம பிரெட் உருண்டைகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 நிமிஷம் மட்டும் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊற தேவையில்ல. 1 நிமிஷம் மட்டும் ஊற விட்டுருங்க. இது அப்படியே நம்மளோட மலாய் பாருங்கள் நல்லா திக்காக வந்திருக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. மலாயும் ரெடி ஆகிடுச்சு. இங்கே வந்து ப்ரெட் பால்ஸும் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ரெடி பண்ணிடலாம், அசம்பிள் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட் பால்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை வந்து அப்படியே ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே நல்லா பொடியாக நறுக்குனா நட்ஸு தூவி விட்டுக்கலாம், குங்குமப்பூ தூவிக்கலாம். சைடில் வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த மலாயை வந்து அந்த உருண்டைகள் மேலேயும் நல்லா ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நம்மளோட ஸ்டஃப்டு பிரெட் பால்ஸ் வித் ரபடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.